அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகல துன்பங்களையும் நீக்கும் ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி எந்த அன்னைக்கு வருது, எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேய்ந்து போகும், அதோட கூட நம்ம எந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த ஆவணி மாத தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், இதை பற்றின பதிவு தான் இது. ஸோ என்ன அந்த அன்னைக்கு எப்படி வணங்குறது, என்ன நெய்வேத்தியம், இதை பற்றி எல்லா தகவல்களும் இந்த பதிவில் இருக்குது. ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். முதல்ல இந்த பஞ்சமி திதி இந்த மாதம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 7ஆம் நாள் வருதுங்க. ஸோ இந்த பஞ்சமி திதி ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை 3:49 மணி முதல் அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் 1:25 வரை இந்த பஞ்சமி திதி இருக்குங்க. நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவாமி வாராகி அம்மனை நம்ம வணங்குறவங்க மாலை 5 மணி முதல் நம்ம 9 மணி வரை நம்ம சுவாமிக்கு பூஜைகள் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்திலையும் வணங்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 11:45 12:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம இந்த வராகி அம்மனுடைய பூஜையை நம்ம பண்ணலாம் சனிக்கிழமை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாள் கணக்குக்கு விரதம் இருக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்தே நம்ம விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை மாலையில் வராகி அம்மனுடைய பூஜையை முடிச்சதுக்கப்புறம் அம்மனுடைய பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்தது திதி கணக்குக்கு விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டிலிருந்து நம்ம விரதம் இருந்து, அதாவது பால் பழங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையோ அல்லது 11:45 12:15 மணி வரைக்கும் இருக்கிற அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துலையோ நம்ம வராகி அம்மனுடைய பூஜையை முடிச்சுட்டு அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறவங்க அந்த அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பானகம் இது ரெண்டில் எது முடியுதோ பண்ணலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அவங்க இருக்கிற இடத்துல கிடச்சிது அப்படின்னா அதையும் வாங்கி வேக வச்சு நம்ம அப்படியே நிவேதனமாக வைக்கலாம். சனிக்கிழமை பண்ணுறவங்க தோல் எடுக்காத மிளகு சேர்த்த உளுந்து வடை, அதே மாதிரி வெண்ணெய் சேர்த்த தயிர் சாதம், இதை ரெண்டுத்தையும் நிவேதனமாக அன்றைக்கி வச்சு படைக்கலாம். பானகமும் சனிக்கிழமை அன்றைக்கி சேர்த்துக்கலாம். அடுத்தது அந்த அன்னைக்கு எப்படி பூஜை பண்ணுறது, என்ன தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்மளுடைய செல்வ நிலை உயர்ந்து நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடிட்டு வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுருங்க. விநாயகர் பூஜை செஞ்சதுக்கப்புறமா குலதெய்வத்தை வணங்கிருங்க. அதுக்கப்புறம் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற விரலி மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டுருங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு எளிய ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் ஆராதனை செஞ்சதுக்கப்புறமா எப்பவும் போல் பஞ்சமுக தீபம், நீங்கள் எப்போவுமே ஏற்றுற பஞ்சமுக தீபம், அது அகல் விளக்காகவும் இருக்கலாம், இல்லை ஒரே விளக்கில் நீங்கள் 5 முகமாக ஏற்றி வழிபடுற அந்த தீபமாகவும் இருக்கலாம். அந்த தீபத்தை ஏற்றினதுக்கப்புறமா நீங்கள் அம்மனுக்கு செவ்வரளி மாலை சாற்றியோ அல்லது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதால வெள்ளிக்கிழமை வழிபட்டிங்கன்னா மல்லிகைப்பூ சாற்றியும் வழிபடலாம், முல்லைப்பூ சாற்றியும் வழிபடலாம். சனிக்கிழமை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வழிபடணும்னு நினச்சிங்கன்னா காலையில் செவ்வரளி பூ மாலை சாற்றி அம்பாளுக்கு நீங்கள் வழிபடலாம். வெள்ளிக்கிழமை வணங்குபவர்கள் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து 108 அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். பூக்களாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். குங்கும அர்ச்சனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைக்கி செய்கிறது. குங்குமம் அண்ட் மஞ்சளாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்து அம்பாளுக்கு ஆராதனை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமியில் வர்ற இந்த வெள்ளிக்கிழமையில் வர இந்த பஞ்சமி அன்னைக்கு ஆரம்பித்து சனிக்கிழமையில் முடிவடைகிறதால இந்த திதி நடைபெறும் தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய சகல பிரச்சனைகளையும் தீருங்க. இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு மேலே நம்ம செய்யலாம், அல்லது 8 to 9 சுக்கிர ஓரைன்னு வரக்கூடிய அந்த நேரத்திலையும் நம்ம செய்யலாம். இதே சனிக்கிழமை செய்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே அல்லது நான் சொன்ன ஆல்ரெடி குறிப்பிட்ட அந்த நேரத்துலேயே செஞ்சுக்கோங்க. இப்போ அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நீங்கள் இந்த பூஜை பண்ணுறதுக்கு, இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு, இது ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரத்தை பண்ணுறதுக்கு ஒரு பித்தளை தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டில் நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா அதில் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையானது 4 அகல் தீபம் எடுத்துக்கோங்க. அந்த 4 அகல் தீபத்துலேயும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு முதல்ல ஒரு அகல் தீபத்தில் நீங்கள் உப்பு கொஞ்சம் நிறச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த அகலில் 27 மிளகு சேர்த்துக்கோங்க.
27 மிளகு சேர்த்து நீங்கள் அந்த தாம்பாள தட்டில் ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருங்க. அடுத்து இருக்கக்கூடிய 2 அகல் தீபத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய், வெறும் நல்லெண்ணெய், நெய் கிடையாது, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சிகப்பு கலர் திரி போட்டு உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, கடன் பிரச்சனைகள் தீர்வதற்காக சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் வந்து 2 அகல் தீபத்துலேயும் ஒரு அகல் தீபத்தை வந்து நீங்கள் வந்து அந்த உப்பு அகல் தீபத்தின் மேலே வச்சுருங்க. மற்றொன்றை வந்து மிளகு அகலில் வந்து நீங்கள் வந்து அந்த தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. இந்த தீபத்தை ஏற்றி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த விளக்கிற்கு ஏற்றி வைத்த அந்த விளக்கிற்கு நம்ம தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா நீங்கள் பூக்களால் 108 தடவை வாராகி அம்மனுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிவிடுங்க. அர்ச்சனை 108 அஷ்டோத்திரம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் வாராகி தாயே போற்றி, இல்லைனா பஞ்சமி தாயே போற்றி, இந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து, அல்லது வஜ்ரகோஷம் இதை மட்டும் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம். இது எதுவுமே தெரியல அப்படின்றவங்க ஓம் நற்பவின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 108 தடவை சொல்லிட்டு பூக்களால் வந்து நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம வந்து முடிச்சிடலாம். இதற்கப்புறம் வந்து நம்ம வந்து நெய்வேத்தியம்லாம் நம்ம காமிச்சதுக்கப்புறமா கற்பூர தீப ஆராதனை காமிச்சு நீங்கள் வந்து பூஜையை வந்து முடிச்சிருங்க. ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த விளக்கு எண்ணெய் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்களே குளிர வச்சுருங்க. இந்த விளக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும் சாமி பூஜை ரூமில். சனிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்து, இதை வந்து பஞ்சமி தேதி முடிஞ்சிடும் அன்னைக்கு. ஸோ மாலை நேரத்தில் எடுத்து அதில் இருக்கிற அந்த அகல் தீபத்தில் இருக்கிற உப்பை எடுத்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் கரைச்சிருங்க. அந்த கரைச்ச தண்ணியை, உப்பு தண்ணியை நீங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்து நீங்கள் செடி கொடிகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா தொட்டியில், அந்த தொட்டியில் நீங்கள் வந்து அதை விட்டுடலாம். மிளகை வந்து நீங்கள் வந்து அதே தொட்டிலே போட்டுடலாம். அல்லது வெளியில் மரங்கள் இருந்தது, நீங்கள் வெளியில் போனீங்கன்னா மரங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல, கால்படாத இடத்துல அந்த மிளகை போட்டுடுங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த உப்பு தண்ணியில் வந்து கரைஞ்சா மாதிரி கரைஞ்சிடும். இந்த மிளகு வந்து அந்த மரத்தினுடைய வேரில் போயிட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அது ஒரு தீர்வு காணும் ஒரு பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து கை கால் அலம்பினதுக்கு அப்புறமா ஒரு 5 பேருக்காவது நீர்மோர் அல்லது பானகம் நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணிட்டு திருப்பியும் வராகி அம்மனுக்கு நீங்கள் வெளியில் யாருக்காவது கொண்டு போய் அந்த நிவேதனத்தை நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த எளிமையான தீப பரிகாரத்தை பஞ்சமி தேதி அன்னைக்கு வாராகி அம்மனை முழு மனசோடு நினச்சி செய்கிறவங்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.